நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மே மாதம் 29 வியாழக்கிழமை. கடவுள் திருத்தூதர்களை வைத்து தன்னுடைய திரு அவையை மிக அழகாக கட்டி எழுப்பினார். அந்த திருப்பணியில் நம்மையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மையும் அவருடைய திருத்தூதர்கள் கூட்டத்தில் இணைத்திருக்கிறார் என்கிற உணர்வோடு அவர் திருமுன் மண்டியிட்டு கிடக்கிற நாம் நம்மையே ஒப்பு கொடுத்து இறை திட்டம் அறிந்து செயல்பட ஆற்றல் வேண்டி மன்றாடுவோம். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். இன்று திருப்பாடல் 98 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். கடவுள் எல்லா மக்களையும் படைத்தார். ஆனால் கடவுளை அறிந்து ஏற்றுக்கொள்கிற மக்கள் சிலராக இருந்தாலும் அவர் தம் நீதியை ஒரு நாளும் கைவிடாது எல்லோருக்கும் தம் நீதியை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நீதியோடு செயல்படுகிற பிள்ளைகளோடு அவர் வாசம் செய்கிறார். இந்த உண்மையை உணர்ந்தவர்களாக நீதியோடு இறைவன் முன் நின்று அவரை மாட்சிப்படுத்த வல்லமை வேண்டி மன்றாடுவோம். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவருடைய திருப்பாடல் வரிகள் நமக்கு உரைக்கிறது. அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. வலக்கரம் புனிதமிகு புயம் என்று நாம் சொல்லுகிற போது அது நீதியும் நேர்மையையும் வெளிப்படுத்துகிற அடையாளங்கள். கடவுள் முன் யாரெல்லாம் நீதியோடும் நேர்மையோடும் உண்மையோடும் பயணிக்கிறார்களோ அவர்களையும் கடவுள் ஆசிர்வதிக்கிறார். இதை உணர்ந்து ஆண்டவரை பாடி துதிப்போம். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார்.
இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார் என்ற வார்த்தை வாக்குமாறாத தேவன் நம் கடவுள் என்பதை உணர்த்துகிறது. அவர் கொடுத்த வாக்குறுதியை ஒரு நாளும் மீறுகிறவர் அல்ல. நாமும் அதேபோல கடவுளுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி அவரது திருமுன் பயணிக்கிற பிள்ளைகளாக வாழ இறை அருள் வேண்டி மன்றாடும் சிறப்பான நேரத்தில் இருக்கிறோம். இறைவன் உங்களையும் அவருடைய பேரன்பில் இணைத்து ஆசீர்வதிப்பார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் நிறைந்த கரங்களுக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று கூறிய உம்முடைய இரக்கம் நிறைந்த வார்த்தைகள் எங்களை பலப்படுத்துகிறது. உங்களிடம் திரும்பி வருவேன் என்ற வார்த்தையின்படியாக நாங்கள் உமக்காக காத்திருக்கிறோம். உங்கள் உள்ள மகிழ்ச்சியடையும் என்ற வார்த்தை, அந்த மகிழ்ச்சியை இன்று எங்களுக்கு நீர் அருளிக்கொண்டே இருக்கிறீர். இந்த நல்ல ஆசீர்வாத கிருபைகளுக்காக நன்றி செலுத்தி தொடர்ந்து உம்முடைய இரக்கத்தில் எங்களை ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.